உரையடியெல்லாம் டிஃப்ரெண்டாக இருந்ததா? சூப்பர். ஓகே, நம்ம சீஃப் கெஸ்ட் சார் வந்திருக்காங்க, பாலாஜி சார் அவர்கள். அவரை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லி அவரை மேடைக்கு கூப்பிட்டு ஒரு 2 வார்த்தை மேடை பேசுறதுக்காக அனுப்புகிறேன். ஸோ நம்ம பாலாஜி சார் வந்து நம்ம பெல்ஜியம் தமிழ் சங்கத்தோட ரொம்ப க்ளோஸ் அசோசியேட் ஆகிருக்காரு. அவர் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நான் கூடும்போதெல்லாம் இஸ் ஸோ ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக வந்து வரேன், கண்டிப்பாக வரேன்னாங்க. இந்த வாட்டியும் வந்துட்டாங்க. சாரை பற்றி எல்லாருக்கும் போன தமிழ் பற்றி சொன்னோம், பட் ஜஸ்ட் வாண்ட் டு யார் யாருக்கெல்லாம் தெரியலையும், சார் வந்து டிசிஎம் ஆஃப் பெல்ஜியம், ஸோ டெபுட்டி அம்பாசிடர் இன் பெல்ஜியம் எம்பசியில் இருக்காங்க. ஸோ சார் தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் முடிச்சுட்டு டெல்லி போய் டெல்லியில் சர்வ் பண்ணிட்டு இங்கே வந்திருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இப்போ தானே சைன் ஆச்சு பிட்வீன் இந்தியா அண்ட் யூ. சார் தான் he was heading the committee, he was the main person behind it to get the signature. Thank you sir, we are so honored, privileged. உங்களை மேலே கிடைக்கிறோம் ப்ளீஸ். நீங்களும் அனைவருக்கும் வணக்கத்துடன் கூடிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்வதற்கு உள்ளபடியே மிக்க மகிழ்ச்சி. கடந்த முறை தமிழ் புத்தாண்டு விழாவிற்காக நான் கலந்துக்கிட்டேன். மறுபடியும் இந்த பொங்கல் விழாவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது எனக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி. நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு 2000 வருடமாகவே வழக்கத்தில் இருக்கிற ஒரு மொழி தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது. அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு வழக்கத்தில் இருக்க மொழிக்கு பின்னால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் உண்மை இருக்கு. அது ஒரு விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வதற்காக ஆசைப்படுகிறேன். 1968 ஹார்வர்டில் ப்ரொஃபஸர் பை நேம் ராபர்ட் ரோசன்டல், அவர் வந்து சைக்காலஜி ப்ரொஃபஸர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஹீஸ் கண்டக்டிங் அன் சைக்காலஜி எக்ஸ்பெரிமெண்ட் 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அந்த 4th ஸ்டாண்டர்டில் வந்து 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 2 செக்ஷனாக இருக்காங்க. அந்த 60 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு ஐக்யூ டெஸ்ட் எடுத்து அந்த ஐக்யூ டெஸ்ட் அந்த ஸ்கோரை வந்து டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி அதை கேட்டகரைஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டகரி 1, செகண்ட் 15 வந்து கேட்டகரி 2, தேர்ட் 15 வந்து கேட்டகரி 3, ஃபோர்த் 15 வந்து கேட்டகரி 4. இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கேட்டகரி 1ஐயும் கேட்டகரி 4ஐயும் மிக்ஸ் பண்ணி ஒரு கிளாஸ் ரூமில், கேட்டகரி 2 அண்ட் கேட்டகரி 3 இதை மிக்ஸ் பண்ணி இன்னொரு கிளாஸ் ரூமில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு அடுத்த ஒரு மாதத்துக்கு அதே கிளாஸ் டீச்சர்ஸ் அதே சப்ஜெக்ட்ஸ் வந்து டீச் பண்ணுறாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் திருப்பி சொல்கிறாங்க. அந்த கேட்டகரி 1 ஹை ஐக்யூ ஸ்கோர் இருக்கு இல்லையா, அந்த குழந்தைங்க இப்போ வந்து கேட்டகரி 4 ஸ்டூடெண்ட்ஸோடு இருக்கிறாங்க. அந்த கிளாஸில் இருக்க டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இன்னும் நல்லா படிக்கணும், நீங்கள் படிக்கிறது பத்தாது, இன்னும் உங்களுக்கு வந்து கேப்பபிலிட்டி ஸ்கில்ஸ் வந்து இன்னும் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேட்டகரி 2வும் கேட்டகரி 4ம் இன்னொரு செக்ஷனில் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ப்ரில்லியண்டான ஸ்டூடெண்ட்ஸு, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து ரிப்பீட்டடாக ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது வந்து எப்போ எல்லாம் சொல்கிறாங்கன்னா, அந்த குழந்தைகள் ஓரளவு நல்லா பண்ணும்போது, ஓரளவு அவங்க ஸ்கில் செட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணும்போது பண்ணுறாங்க. ஒரு மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ஐக்யூ டெஸ்ட் எடுத்து கம்ப்ளீட்டாக எவாலுவேட் பண்ணும்போது அந்த கேட்டகரி 1ல் இருந்து கேட்டகரி 4 கூட போனாங்க இல்லையா, அவங்களோட ஐக்யூ எல்லாமே வாஸ் ஃபாலிங் டவுன் ஸ்டீப்லி. இந்த கேட்டகரி 4 இப்போ கேட்டகரி 2 கூட இருக்காங்க இல்லையா,
அவங்களோட ஐக்யூ லெவல் எல்லாமே வந்து இட் வாஸ் கோயிங் அப். ஸோ இந்த எஃபெக்டை வந்து ஹீ பப்ளிஷ்ட் இன் 1968. இந்த எஃபெக்ட்டுக்கு வந்து பிக்மில்லியன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் வெரி பாப்புலர் ராபர்ட் ரோசன்டெல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறது. அவர் வந்து இறந்துட்டாரு, பட் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. இது என்ன இந்த பிக்மில்லியன் எஃபெக்ட் அப்படி என்ன அப்படின்னா, இஃப் என்டையர் கண்டிஷன்ஸ் ரிமைன் சேம், பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அலோன் கேன் பிரிங் தி ஸ்டூடெண்ட்ஸ் அப். ஸோ அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிறது இட்ஸ் நத்திங் பட் பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன். நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்கு அவங்க அந்த நம்ம வளர்க்குற சின்ன வயசுல இருந்து நீங்கள் ரொம்ப நல்ல குழந்தைகள், அருமையான குழந்தைகள், புத்திசாலியான குழந்தைகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து சிறந்த குழந்தைகளாக இருப்பாங்க. இந்த அத்தனை குழந்தைகளும் இங்கே வந்து இந்த உரியடியில் கலந்துக்கிட்டதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனவே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் எனது பொங்கல் நல்வாழ்த்துக்களும். இனிமே இந்த வருடம் முழுவதும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதைப் போல நல்ல மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்குமாறு வேண்டி வணங்கி அனைவருக்கும் நன்றியையும் கூறிக்கொள்கிறேன். நன்றி. நன்றி சார், நன்றி சார். சார் ஒரு சின்ன மொமெண்ட்டை சார் எங்கள் கமல் சங்கம் சார்